ஹலோ வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்கில் முத்துக்குமரன் செய்தது தவறா இல்லை ஸ்ட்ராட்டஜியா, இல்லை அவர் செய்த சிறிய தவற பிக் பாஸ் பெருசாக ஊதி பெருசாக கிழிச்சா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசலாம். பவித்ராவுக்கு முத்துக்குமரன் விட்டு கொடுத்துட்டார், அதனால் பிக் பாஸ் வெள்ளுன்னு வெளுத்தெறிஞ்சிட்டாங்க. அதுதான் அங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், முத்துக்குமரனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நம்மளுக்கு வெளியில் தெரியுது அவருக்கு பக்காவாக விட்டு கொடுத்தாரு அப்படின்ட்டு, இறக்கப்பட்டு விட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஒரு பட்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஆனால் அதை பவித்ரா அதை ஏற்றுக்கலை. அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, நீங்கள் 2-3 வாட்டி அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 வாட்டி அதை கேட்பாங்க. பவித்ரா இது முத்துக்குமரன் நீங்கள் மறுபடியும் நம்ம ரீமேட்ச் போடுறா இருந்தால் போட்டுக்கலாம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையானு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இது இதில் பிக் பாஸ் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அது பிரச்சனையாகும், வேறு மாதிரி போயிடும். அதனால் முத்துக்குமரனுக்கு நல்ல நேம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாரு, வாலண்டரியாக பிக் பாஸ் என்ட்ராகி அவரை வச்சு கிளின்னு முத்துக்குமரனை கிழிச்சு ஓன அழுகுறான். முத்துக்குமரன் எதுக்கு ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டோமேங்கிறதுக்காக அழுகுறான். ஆனாலும் முத்துக்குமரன் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்கும் யோசித்து, யாராச்சும் ஒரு ஆள் கொஞ்சம் பழகிட்டால விட்டு கொடுத்து போகிறதுக்காகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் உண்மையாக இருக்கிறதாகவும் ரொம்ப நிதானமாக இருப்பாப்புல. அதை வச்சு எல்லா இடத்துலையும் ஏமாறுவாப்புல. அதுதான் அங்கே எல்லாருமே அந்த வீட்டில் எல்லாருமே முத்துக்குமரனை ஏமாத்துறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் ஏமாற்றிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் இவன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம இவர் மறுபடியும் சின்ன சப்போர்ட் பண்ணாலும், சின்ன ஏதாச்சும் ஒன்று உதவி பண்ணாலும் இவர் மறுபடியும் போய் அவங்களுக்கு உதவுவார், பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் முத்துக்குமரனுடைய கேரக்டர். இதை தாண்டி நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தார். பவித்ராவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அப்படி இருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. வேறு யாரும் அவங்க ஹவுஸ்மேட்டில் பேசுவாங்க அப்படின்னா பேச மாட்டாங்க, கண்டிப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் பவித்ரா பேசுகிறாங்க, அதுக்கும் இன்னும் ஒரு வரவேற்கத்தக்கது தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை இது எதுக்குன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதை கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது ஃபினாலே டிக்கெட்டுக்கு உண்டான அந்த டிக்கெட் வேல்யூ மதிப்பு இருக்காது. அதனால் இதை கட் பண்ணி அந்த ஃபினாலே டிக்கெட்டுக்காக கொடுக்க போகிற டாஸ்க்கை ரொம்ப பெருசாக கொடுத்து டைட் பண்ணணும். இவங்க எல்லாருமே இப்படி ஃபேவரிசம் பார்த்து விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக கூட இதை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபினாலே டிக்கெட் வெயிட்டு ஏற்றிருக்கலாம். அப்படி கூட அவங்க யோசிச்சு, பிக் பாஸ் யோசிச்சு, டீம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஏன்னா அது ஒரு ப்ளே கேம் தானே. ஒரு பிக் பாஸ் 8ங்கிறது ஒரு விளையாட்டு ஹவுஸ் தானே. அதனால் அவங்க அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆனால் முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் மற்ற எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் செஞ்சது தப்பு தான். அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். அப்போ அதில் நம்ம எந்த மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அவர் நேர்மைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம ஓட்டு போடணும். அவர் நேர்மைக்கும் அவர் மற்றவங்களுக்காக அந்த உதவும் மனப்பான்மைக்காகவும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மற்ற எந்த விஷயத்துலையுமே அவர் கரெக்டாக விளையாண்டுருக்காரு. 11 வாரம் அவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அன்டில் இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நிதானமாக வார்த்தை உபயோகம், நிலையான எடுத்த முடிவில் நிலையான நிலைப்பாடு, எல்லாருக்கும் சமமான உரிமை, சமமான பகிர்வு, சமமான வேலை, எல்லா விஷயத்துலையுமே அவர் பங்களிப்புங்கிறது எல்லாருக்கும் உரிமையை கொடுத்து இவரும் உரிமையை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பேச விட்டுட்டு திருப்பி பதில் சொல்கிறதுல வில்லன் வல்லவன் முத்துக்குமரன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ என்ன அப்படி அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அழுதது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு அவரை ரொம்ப நேசிக்கும் முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸுக்கு அந்த நம்மளுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துருச்சு. அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. என்ன முத்துக்குமரன் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு, இதை முன்னாடிலாம் யாரும் பண்ணலையா அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சனால தான் ஹவுஸ்மேட் எல்லாருமே முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால் இது நீ மட்டும் இப்போ புதுசாக பண்ணலை, நாங்களும் முன்னாடி பண்ணியிருக்கோம், அதனால் இது அதன் தொடர்ச்சியாக இது முடிவில் இந்த முடிவு வந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் பாராட்டத்தக்கது தான்.
அதை ஆனால் யார் மாட்டுவா அப்படிங்கிறதுல பார்த்துக்கிட்டே இருந்த பிக் பாஸ் கடைசியில் முத்துக்குமரன் மாட்டினோடனே அவரை வச்சு செஞ்சு இந்த கேப்டன்சி டாஸ்கில் ஃபினாலே இது ஃப்ரீ பாஸு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஃபினாலே டிக்கெட்டுக்கு உண்டான அந்த டிக்கெட் வேல்யூ வந்து உயர்த்திட்டார். இதை அடித்தா அடுத்த அந்த ஃபினாலே டிக்கெட்டுக்கு வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக விளையாடுவோங்கிறதுனால இதை அடித்து உட்காரச்சிருக்காரு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் முத்துக்குமரன் இன்னும் வந்து அதுலேருந்து வெளியில் வரல. ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப அதே யோசிச்சுக்கிட்டு அதிலே சாரி கேட்டுக்கிட்டு இன்னும் இப்போ வரைக்கும் சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. பவித்ராவும் முத்துக்குமரனை பார்த்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் அவருக்காக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த இது நடந்து போயிட்டே இருக்குது. இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இதில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறது வேண்டிய என்னென்னா, டாஸ்க்கு அப்படிங்கும்போது அந்த டாஸ்க்கை சரியாக செய்யணும். இதில் வந்து முத்துக்குமரனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்த டாஸ்க்குங்கும் போது நான் யாருக்கும் ஃபேவரேஷன் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, அது தப்பு. நான் விளையாட வந்திருக்கேன், என்னோடய இண்டிவிஜுவல் கேமை வந்து நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவார் எப்போதுமே. அதில் இதில் கொஞ்சம் தவறிட்டாரோ, இந்த இறக்க மனசையும் இந்த என்ன சொல்கிற மனித நேயத்தையும் பார்த்து கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா 3 வாட்டி அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பவித்ரா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக அடித்து முட்டி மோதி தான் வந்திருப்பாங்க. 3 வாட்டியும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து கேப்டன்சி டாஸ்கில் தோற்றுருவாங்க. அந்த இதை இவரை பார்த்துட்டு சரி ஒரு வாட்டி எல்லாரும் வந்துட்டாங்க ஹவுஸ்மேட் கேப்டனாக பவித்ரா வரட்டும் அப்படிங்கிறது நினச்சாரு என்னன்னு தெரியல. ஆனாலும் ஒன்று, போன வாட்டி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் பவித்ரா வந்தாங்க. ஆனால் அடுத்த வாரம் அந்த இதில் ஃபயர் பவித்ரா, ராணுவ பேர் வச்சார்ல ஃபயர் பவித்ரா, அதே மாதிரி ஃபயர் பவித்ரா வந்து இந்த வாரம் அடிச்சு ஏறி வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து சரி விட்டு கொடுத்துடலாம் நினச்சார் என்னன்னு தெரியல. அவர் அதுக்கு ரொம்ப கொஞ்சம் அப்படி பாவலா காட்டிட்டு விட்டு கொடுத்துருந்தாருன்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பவித்ரா அடிக்க போட போகும்போது அப்படியே நிற்பார். அங்கே தான் ரொம்ப வெளிப்படையாகவே விட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எல்லாருக்குமே வந்து அதை கொஸ்டின் பண்ணுற ஒரு இது வந்துருச்சு. சும்மா பாவலா காட்டிட்டு மாதிரி பவித்ரா அங்கிட்ட அடிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பால் எந்த சைடு வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு போய் விழுந்துட்டான்னா, இல்லை நான் அங்கிட்டு வருன்னு எதிர்பார்த்தேன், அங்கிட்டு போய் நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறது கூட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி போய் சொல்லியிருக்கலாம். அதான் ஃப்ராட் பண்ணுறவனுக்கு பொய் சொல்கிறவனுக்கு தெரிஞ்சு பண்ணுறவனுக்கு தான் தெரியும் எப்படி பொய் சொல்லணுன்ட்டு தப்பிக்கணுன்ட்டு. செய்யாதவங்களுக்கு பொய் சொல்லாதவங்களுக்கு தெரியாது, மாட்டிக்குவாங்க, பொய் சொல்லி மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி தான் முத்துக்குமரனை மாட்டிக்கிட்டாரு. எனிவே இந்த வர்ற இது விஜய் சேதுபதி வச்சு செய்ன்னு சேவ போகிறாரு. நல்ல கண்டென்ட் ஒன்று கிடச்சிருச்சு முத்துக்குமரனுக்கு. ஆனாலும் அவர் விளையாண்ட டாஸ்கில் பக்காவாக அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஜாக்லின் இவரை வச்சு ஜாக்லின் இது வின் பண்ணிட்டு போனது, வெற்றியை தட்டிட்டு போனதெல்லாம் வந்து முத்துக்குமரனை முழுசாக யூஸ் பண்ணி, முத்துக்குமரன் மஞ்சரி தீபக்கெல்லாம் முழுசாக யூஸ் பண்ணிவிட்டு இது ஜாக்லின் டீம் வந்து வின் பண்ணிட்டு போணுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வச்சு தான் முத்துக்குமரனும் சரி யாரோ நம்மளுக்கு நினச்சவங்களாம் ஏமாத்துறாங்க, நம்மளை நம்பினவங்களாம் ஏமாத்துறாங்க. சரி பவித்ரா தானே ஒன்றும் பிரச்சனைன்னு நினச்சி செஞ்சாருன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து முத்துக்குமரனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து முத்துக்குமரனுக்கு வந்து பக்காவாக சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஓட்டில் வந்து பக்காவாக ஓட் பண்ணணும். இதுதான் வந்து நியாயமும் நீதி. இதை வந்து பிக் பாஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம முத்துக்குமரனுக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணிடுவோம்.